அதாவது மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக இந்த கல்வி உதவுகிறது, தவிர மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலை தருவதற்காக இந்த கல்வி உதவி கொண்டிருக்கிறது. ஆனால் காமராஜரும் பெரியாரும் எந்த பள்ளியில் படித்தவர்? வெறும் 3ஆம் வகுப்பு தான் படித்தார்கள் இருவருமே. ஆனால் இன்னும் 5000 ஆண்டுகள் வாழப்போவர்கள் இருவர் மட்டும்தான். உலகத்தின் மிகச்சிறந்த படிப்புகளை படித்தவர்கள் யாருக்கும் தெரிய போவதில்லை. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய பள்ளியிலேயே முதல் ஒரு 10 இடத்தில் வந்த மாணவர்கள் இன்று எங்க இருக்கிறார்கள்? கணக்கு போட்டு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க 25 ஆண்டு காலத்தில் முதல் மதிப்பெண் இல்ல முதல் 10 இடங்களை வந்த மாணவர்கள் எங்க கணக்கு போட்டு பாருங்கள். இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கிதான் இருப்பார். இந்த பள்ளியில் நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, மக்கள் பற்று இது விதைத்திருக்கப்பட வேண்டும். அது இல்லாமல் வெறும் புத்தகமாக வெறும் மதிப்பெண்களாக மாற்றப்பட்டதால் தான் இவ்வளவு கோளாறுகள். எதிர்காலமாவது இதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட படைப்புகள் நமக்கு தேவைப்படுகின்றன. நான் ஒன்றும் பெரிதாக படித்தவன் இல்லை, மிக குறைந்த அளவில் தான் படித்தேன். என்னுடைய முன்மாதிரியாக பெரியாரையும் காமராஜரையும் பாரதியையும் தான் எடுத்துக்கொண்டேன். என்னை ஏற்போது இவர்களுடைய சிந்தனை தான். இன்று ஒரு நாளோடு நாம் மகிழ்ச்சியாக பிரிந்து செல்வதை விடவும் தொடர்ந்து இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டேன். எனக்கு ஒரு புதிய அனுபவம் இல்லை. தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட மாணவர்கள் என்னோடு பேசுகிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு உங்களுடைய தொடர்பு அறுபடாமல் தொடர்ந்து அது நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதன் மூலமாக இந்த சமூகம் பயன்பெறும், உங்களுடைய பிள்ளைகள் பயன்பெறுவார்கள். இந்த பள்ளியின் மூலமாகத்தான் தனலட்சுமி, சண்முகம் போன்ற உறவுகள் உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கிறார். அழகிய திரைப்படத்தை மக்கள் கொண்டாடியதற்கு வேறு எதுவும் காரணமில்லை. தங்கள் மனதுக்குள் வாழ்ந்த, சொல்லிக்கொள்ளாமல் பிரிந்த, சொல்லிக் கொள்வதற்கு தயங்கிய, அந்த தங்களுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு வாழ்ந்த அந்த காதலை, அந்த ரகசிய பூட்டை உடைத்ததற்காகத்தான் அந்த திரைப்படம் கொண்டாடப்படுகிறது. நாமெல்லாம் உண்மையிலேயே இந்த நிகழ்வு மிக முக்கியமானதாக எண்ணப்படுகிறது. நான் நிறைய நிகழ்வுகள் கலந்து கொண்டாலும் நண்பர், என்னுடைய உண்மையான தம்பியாக நான் நினைத்து கொண்டிருக்கிற நிகழ்முருகன் ஒரு மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எத்தனையோ திரைப்பட நிகழ்வுகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். அவைகள் ஏற்கனவே பணம் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் வெறும் பணத்தை மட்டுமே சேர்த்து தருகிற நிகழ்ச்சியாக முடிந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சி நம்முடைய விஜய் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய மண்ணையும் மக்களையும் தன்னுடைய நட்பையும் மறந்தவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் உலகம் முழுக்க இந்த செய்தியை அவர் சேர்த்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரும்பணியை அவர் செய்திருக்கிறார். அவருடைய உடன்ப பிறந்த அண்ணனாக இருக்கிற ரவி சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். ஒரு அதிர்ச்சியாக இருந்தது செந்தில்வாசன் அவர்களை இங்கு நான் சந்தித்தது. நான் விரும்பி யாராவது ஒரு அரசு ஊழியரை நேரடியாக சென்று சந்தித்தேன் என்றால் அவர் ஒருவர் மட்டும்தான். என் மனதுக்கு அவ்வளவு பிடித்த ஒரு நெருக்கமான தோழர். அவர் படித்த பள்ளி என்பதை நீங்கள் பெருமைப்படலாம். நான் உங்களோடு பிரிய முடியாமல் மகிழ்ச்சியோடு கிடைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இயக்குனர் Sejubai teacher. Sarsi teacher. தற்போதைய ICF ஹெட்மாஸ்டர் அவர்களுக்கு 76, 76